நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன். அண்ட் நான் ஏன் அப்கிரேட் பண்ணல? ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கு என்ன இல்ல? நீங்க கத்துக்கிறது பெருசு இல்ல. இத வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். தமிழ் கிரியேட்டர்ஸ்ட்ட கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. இதுவரை நான் எவ்வளவோ டாவின்சி ரிசால்வ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸ்லயுமே மோஸ்ட் காமன்லி நீங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்க டாவின்சி ரிசால்வ் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றீங்களா? இல்ல ஸ்டுடியோ வெர்ஷன் யூஸ் பண்றீங்களா? உங்க பிசி கான்ஃபிகரேஷன் என்ன? இந்த 2 கொஸ்டின் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாவின்சி ரிசால்வ் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றேனா, பெய்ட் வெர்ஷன் யூஸ் பண்றேனா? நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன். நான் சில எஃபெக்ட்ஸ்லாம் சொல்லி தருவேன். ப்ரோ இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷன்ல ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா? அப்படின்னு நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க. நானே வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்றேன். அண்ட் நான் ஏன் அப்கிரேட் பண்ணல? அதுக்கான ரீசன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட் என்னோட பிசி கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, நான் லேப்டாப் தான் வந்து வச்சிருக்கேன். லேப்டாப் என்னோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா Ryzen 5 RTX 3050 கிராஃபிக்ஸ் கார்டோட இருக்கு. 16 GB RAM வந்து இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருந்து ஏன் பிசிக்கு ஸ்விட்ச் ஆனேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்க எடிட்டிங்னா இப்போ மொபைல்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் வந்து கம்மியா தான் இருக்கும். அதை நீங்க எடிட் பண்றேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மொபைலே வந்து போதும். நீங்க மொபைல்ல இருந்து கேமராக்கு அப்கிரேட் ஆகும்போது நீங்க எடுக்கிற வீடியோஸே 10 GB 12 GB அந்த மாதிரி ஸ்டோரேஜ் வந்து வரும். இதுவே நீங்க இன்னும் பெருசா எடிட் பண்ணணும் அப்படின்னா 30 GB 40 GB இதுல இருந்து நீங்க எடிட் பண்ணும்போது போன்ல வந்து ஸ்டோரேஜ் வந்து அவ்வளவா இருக்காது. அது இல்லாம போன்ல வந்து குட்டி ஸ்கிரீன் லேப்டாப்னா பெரிய ஸ்கிரீன் எடிட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மொபைல்ல இருந்து பிசிக்கு வந்து ஸ்விட்ச் ஆனது. பிசிக்கு ஸ்விட்ச் ஆகும்போது நிறையவே ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. பிரீமியர் ப்ரோ இருக்கு, டாவின்சி இருக்கு, ஃபைனல் கட் ப்ரோ இருக்கு, அப்புறம் ஃபில்மோரா இருக்கு. பட் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் டாவின்சி ரிசால்வ் சூஸ் பண்றதுக்கு மெயினான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல வாட்டர் மார்க் இல்லாம உங்களால எக்கச்சக்கமான விஷயத்தை வந்து பண்ண முடியும். இதுவே நீங்க பிரீமியர் ப்ரோ போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வேணும். எல்லாத்துலயும் கிராக் இருக்கு. கிராக்கை பத்திலாம் நான் இப்ப பேசல. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் கட் ப்ரோனா நீங்க வந்து மேக் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்மோரா அப்படின்னா அதுவும் பெய்ட் வெர்ஷன் தான். ஃப்ரீ வெர்ஷன்னா வாட்டர் மார்க் வந்து வரும். டாவின்சி ரிசால்வ்ல நீங்க ஃப்ரீ வெர்ஷன்லயே எல்லாமே மோஸ்ட்லி நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். அண்ட் வாட்டர் மார்க் இல்லாம அவுட்புட் வந்து செம குவாலிட்டியா எடுக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ நீங்க காசே வந்து கட்ட தேவையில்ல. ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்ணி பாக்குறீங்க, எல்லாம் கத்துக்கிறீங்க. வேணும்னா ஸ்டுடியோ வந்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து கேட்கறதுக்கும் நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் கத்துக்கிறதுக்கும் இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தானே, ஈஸியா டவுன்லோட் பண்ணி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் கத்துக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா யாருமே ப்ராப்பரா வந்து டுட்டோரியல்ஸ்லாம் போடல. ஸோ நாமளே வந்து பிளாக் மேஜிக் டிசைன் வெப்சைட் இருக்கு. அப்புறம் நிறைய ஃபாரின் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நல்ல டுட்டோரியல்ஸ் வந்து போடுவாங்க. தமிழ்ல வந்து நிறைய பேர் சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அவங்களோட பெய்ட் கோர்ஸுக்கு தான் உங்களை புஷ் பண்ணுவாங்க. யாருமே வந்து உங்களுக்கு ஒழுங்காலாம் சொல்லி தர மாட்டாங்க. அதனால தமிழ் கிரியேட்டர்ஸ்ட்ட கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃப்ரீ வெர்ஷன் தானே யூஸ் பண்றேன். ஏன் ப்ரோ உங்ககிட்ட காசு இல்லையா? அப்கிரேட் பண்ணலையா? ஏன் ஸ்டுடியோ வெர்ஷன் போலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்ல உங்களுக்கு என்ன இல்ல? இப்போ நான் ஒரு வீடியோ வந்து எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து கொடுக்குறாருன்னா அவரோட ஃபுட்டேஜஸ் வந்து 10 GB 20 GBனாலும் நான் வந்து மீடியா பூல்ல இம்போர்ட் பண்ணிக்க போறேன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ட்ரிம், கட் எல்லாமே வந்து எடிட் பேஜ்லயே பண்ணிடுவேன். எடிட் பண்ணிட்டு அவுட் எடுக்கிறது, கலர் கிரேட் பண்றது, ஏதோ மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபியூஷன் பேஜ்ல போயிட்டு அனிமேட் பண்றது, தென் டெக்ஸ்ட் இருக்கு, டெக்ஸ்ட் பிளஸ் இருக்கு. கேப்ஷன் வந்து ஆட்டோவா ஜெனரேட் பண்ண முடியாது. நம்ம மோஸ்ட்லி எல்லா இதுக்குமே கேப்ஷன் வந்து நமக்கு தேவையில்ல. சில இதை வந்து நம்ம டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணுவோம். சில இதை வந்து மீம்ஸ் அந்த மாதிரி ஓவர்லேஸ் ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்க ஃப்ரீ வெர்ஷன்லயே பண்ணலாம். நீங்க கட் பண்றதா இருக்கட்டும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதா இருக்கட்டும், கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், கலர் கிரேட் பண்றதா இருக்கட்டும், ஃபியூஷன்ல வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் ஷேப் யூஸ் பண்ணி வந்து அனிமேட் பண்றதா இருக்கட்டும், கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனிமேட் பண்றதா இருக்கட்டும், இப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன்லயே பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து டெக்ஸ்ட் ட்ராக் ஆகுது இல்ல, இது லோடிங் பார் வந்து மேலே போட்டிருக்கேன் பாருங்க, ப்ராக்ரஸ் பார். அதே மாதிரி கீழே போடணும் அப்படின்னா இல்ல இந்த ஸ்கிரீனையே ஸ்பிளிட் பண்ணி மேலேயும் நான் வர மாதிரி கீழேயும் வர மாதிரி இது எல்லாமே வந்து நான் ஃப்ரீ வெர்ஷன்லயே பண்ணுவேன். இதுவரை நான் வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையும் ப்ராப்பரா கிளாஸ் போய்லாம் கத்துக்க கிடையாது. எல்லாமே வந்து நானா எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கிட்டது தான். கிட்டத்தட்ட எவ்வளோ வீடியோஸ் வந்து பார்த்திருப்பேன். நான் வந்து கத்துக்கிறதுக்கு வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னுமே நிறைய வந்து கத்துக்கலாம். நீங்க வந்து கத்துக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து டுட்டோரியல் பார்க்கணும் அப்படின்னா டாவின்சி ரிசால்வ் டுட்டோரியல் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேற யாரோ வந்து ஏதோ ஒரு வீடியோ இப்போ வந்து எடிட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு ரீல் பார்க்கறேன்னா இந்த வீடியோ இருக்கு, இதை வந்து சும்மா ஓவர்லேல ஆட் பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி அனிமேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் எலமெண்ட்ஸாக பிரிச்சு பார்க்க தெரிஞ்சாலே வந்து போதும். இப்போ அவங்க ப்ரீமியர் ப்ரோலேயே பண்ணுறதா இருக்கட்டும், அதை நம்ம சேம் டாவின்சி ரிசால்வ்ல எனக்கு காப்பி பண்ண வந்து தெரியும். இப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் காம்ப்ளெக்ஸாக ப்ரீமியர் ப்ரோலே பண்ணாலும் அதை வந்து நம்ம டாவின்சி ரிசால்வ்ல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பொறுத்து தான் நான் வந்து யோசிப்பேன். இப்போ ஷேப்ஸ் இருக்கு, நீங்கள் வந்து ஃபியூஷன் பேஜில் போய் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டராக கொஞ்சம் டைம் வந்து ஆகும். நான் சில டைம் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ நார்மலாக லோடிங் பார் வந்து நமக்கு வந்து பிளகின்ஸ் வந்து நிறைய இருக்கு. பிளகின்ஸ் வந்து நான் நிறையவே யூஸ் பண்ணுவேன். பட் பிளகின்ஸை வந்து மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இப்போ பிளகின்ஸ் வந்து இப்போ நான் ப்ராக்ரஸ் பார் போட்டிருக்கேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளகின் வச்சு போட்டது. இதுவே நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சும்மா நீங்கள் எஃபெக்ட்ஸ்ல இருக்க சாலிட் கலரை கட் பண்ணிட்டு அதை வந்து கிராப் பண்ணிட்டு
சும்மா லென்த்தை மட்டும் நீங்க அனிமேட் பண்ணீங்க அப்படின்னாலே வந்து வந்துரும். லென்த்லாம் தேவையில்ல. கிராப் இருக்கா, கிராப்லயே நீங்க அனிமேட் பண்ணீங்க அப்படின்னா அதுலயே வந்து வந்துரும் நமக்கு லோட் ஆகுற மாதிரி. பட் இதை வந்து கத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளகின் இருக்கு. பிளகினை டிராக் பண்ணாலும் இது வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்க இப்ப பிளகினை யூஸ் பண்றதால நீங்க அனிமேட் பண்றது எல்லாமே டைம் வந்து சேவ் ஆகும். அட் த சேம் டைம் இப்போ வந்து DaVinci Resolve 19ல இருந்து 20 அப்கிரேட் ஆச்சா, இந்த மாதிரி அப்கிரேட் ஆகும்போது இந்த பிளகின்ஸ் வந்து ஒர்க் ஆகாம போறது கூட சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் அந்த பிளகின்ஸ் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு மேனுவலா பண்ண தெரியணும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி கிளைண்ட்ஸுக்குலாம் அவுட்புட் கொடுக்கும்போது அந்த ப்ராக்ரஸ் பார் எல்லாமே போட்டிருப்பீங்க. ப்ரோ இதை பண்ணித்தாங்க ப்ரோ அப்படிங்கும்போது உங்களால அந்த பிளகின் இல்லாம பண்ண முடியாது. இந்த பிளகினோட எப்படி பண்றது, பிளகின் இல்லாம எப்படி பண்றது, ஒன்னொன்னுமே நீங்க எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன்லயே மோஸ்ட்லி எல்லாமே பண்ணலாம். இதுவரை நான் DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ எடிட் பண்ணி எவ்வளவோ ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது இல்லாம நான் வந்து நம்மால படின்னு ஒரு பேஜ் வந்து மெயின்டைன் பண்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 22K ஃபாலோவர்ஸ் வந்து இருக்கு. அந்த பேஜ்ல வந்து ப்ரோ நானும் எடிட்டர் தான், நான் வந்து உங்க வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி தரவா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. நான் வந்து சொல்லுவேன் ப்ரோ நானே எடிட்டர் தான் ப்ரோ அந்த மாதிரி வந்து சொல்லுவேன். அந்த பேஜ் வேணா போய் செக் பண்ணி பாருங்க. கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அதுல நான் எடிட் பண்ண வீடியோஸ்ல இந்த எஃபெக்ட் எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து கேளுங்க. நெக்ஸ்ட் இருங்க DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷனுக்கே வரலாம். ஃப்ரீ வெர்ஷன்ல இன்னும் என்னென்ன பண்ணலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லேல நம்ம ஃபேஸை வந்து ஒரு கார்னர்ல குட்டியா வைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் டெக்ஸ்ட் அனிமேஷன் எக்கச்சக்கமா வந்து பண்ணலாம். நீங்க கலர் கிரேடிங் வந்து செம்மையா பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்க ஸ்பீட் ரேம்ப் பண்றதா இருக்கட்டும், கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஃபீச்சர். ஓகேவா? நீங்க ஸ்டுடியோ வெர்ஷன் போனீங்க அப்படின்னா மேஜிக் மாஸ்க் இருக்கு, கேமரா ட்ராக்கிங் இருக்கு, இந்த மாதிரி சில அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. நீங்க இன்னும் 3D எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவீங்கல்ல, அதுவே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன்லயே வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிறத கத்துக்கோங்க. நீங்க ஃப்ரீ வெர்ஷனை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து காசுலாம் ஏர்ன் பண்ண வந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு வந்து போயிட்டேன், எனக்கு வந்து இன்கம் வந்து நிறைய வருது, இதுக்கப்புறமேட்டுக்கு நான் அமௌண்ட் கொடுத்து ஸ்டுடியோ வெர்ஷன் வாங்கினேன் அப்படின்னா நான் ஏர்ன் பண்றதை வச்சு அதை கட்டிட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா வந்து வாங்குங்க. நான் ஏன் ஸ்டுடியோ வெர்ஷன் வாங்கல அப்படின்னா இப்போ வந்து எனக்கு மோஸ்ட்லி எல்லாமே போதும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும், அந்த மாதிரி சில எசென்சியலான விஷயத்துக்கு நான் CapCut அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து இப்போ இதுக்கு 30K கொடுத்து அப்கிரேட் பண்றதுக்கு என் கேமரா வந்து அப்கிரேட் பண்ணேன். ஏன்னா வந்து நான் நிறைய வீடியோஸ் எடுக்கிறேன், ஒரு பேஜ் வச்சிருக்கேன், இப்போ இந்த சேனல்லேயே அப்பப்போ வீடியோஸ் போடுறேன். எடிட்டிங் வந்து நான் ஓரளவுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே நல்லா பண்றேன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி வீடியோ பார்க்குறாங்க, நம்ம ஃபேஸ் வந்து குவாலிட்டியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சரி கேம் அப்கிரேட் பண்ணுவோம். ஏன்னா வெளியெல்லாம் போயிட்டு அந்த பேஜுக்குலாம் வீடியோ எடுப்பேன், சரி குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேமரால இன்வெஸ்ட் பண்ணேன், அப்புறம் வந்து மைக்கில் இன்வெஸ்ட் பண்ணேன். அதனால வந்து நான் ஸ்டுடியோ வெர்ஷன் வந்து அப்கிரேட் பண்ணல. ஸ்டுடியோ வெர்ஷன் அப்கிரேட் பண்ணணும்னு எனக்கு வந்து தோணல. ஏன்னா நான் ஃப்ரீ வெர்ஷனை வச்சு எடிட் பண்ணி தரதை வச்சு கிளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறாங்க. அண்ட் நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே இந்த பில்டிங் க்ரோ எஃபெக்டா இருக்கட்டும் எல்லாமே வந்து பண்ணலாம். இப்போ பில்டிங் க்ரோ எஃபெக்டே பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்டுடியோ வெர்ஷன்ல பண்ணும்போது மேஜிக் மாஸ்க்ல பில்டிங் வந்து மாஸ்க் பண்ணுவீங்க. இதுவே நீங்க நார்மலா பண்ணீங்கன்னா மேனுவலா மாஸ்க் பண்ணலாம். இல்லனா வந்து அந்த இமேஜை மட்டும் கட் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம கிட்ட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து நிறைய இருக்கு. Adobe பேக்ரவுண்ட் ரிமூவா இருக்கட்டும், போட்டோ ரிமூவா இருக்கட்டும், பிஜி ரிமூவ் நிறைய வெப்சைட் இருக்கு. எதுல போனீங்கனாலும் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதை இம்போர்ட் பண்ணி மேல் லேயர்ல வச்சுட்டு ஜஸ்ட் நீங்க அனிமேட் பண்ணீங்க அப்படின்னா பில்டிங் க்ரோ ஆகிறதா இருக்கட்டும், பைக் வந்து கீழே ஃபால் ஆகிறதா இருக்கட்டும், எல்லா எஃபெக்ட்டுமே நீங்க வந்து ஈஸியா பண்ணலாம். நீங்க வந்து இப்போ சோசியல் மீடியா எடிட்டிங் தான் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி உங்க கிளைண்ட்ஸுக்கு வந்து இதுவே வந்து போதும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி வந்து பேசுவாங்க, அவங்க பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பா மேஜிக் மாஸ்க் வந்து தேவை. சில கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ செட்டப்ல உட்காந்து எடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம மேல டெக்ஸ்ட் மேல மீம்ஸ் ஆட் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்க ஃபேஸை கிராப் பண்ணி ரவுண்டா வைக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் இப்ப என் பேக்ரவுண்ட் இருக்குல்ல இந்த மாதிரி இருக்கும், அவங்க வந்து வேற பேக்ரவுண்ட் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா மேஜிக் மாஸ்க் வந்து தேவைப்படும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு, இந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க மாஸ்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா மேஜிக் மாஸ்க் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு, இது வந்து நான் பண்ணி கொடுத்தேன்னா இவங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் தருவாங்க, நான் வந்து ஏர்ன் பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஸ்டுடியோ வெர்ஷன் வந்து போங்க. நான் ஏன் இவ்வளோ பார்த்து பார்த்து அப்கிரேட் பண்ணுங்க, பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ வந்து நிறைய பிகினர் எடிட்டர் வந்து இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸே வந்து இன்னும் பிடிக்கவே தெரியல. இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு எடிட் கேட்டாலும் பண்ணி தந்துருவாங்க, 500 ரூபாய் கேட்டாலும் பண்ணி தருவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் போட்டு இந்த சாஃப்ட்வேரே வந்து ஃபுல்லா வாங்கி வச்சிடறாங்க. அவங்க கிளைண்ட்ஸ் வந்து 500 ரூபாய் தான் பே பண்றாங்க. அவங்க 500 ரூபாயா பே பண்ணி நீங்க போட்ட அந்த 30,000 எடுக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிரும். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஃப்ரீ வெர்ஷன் வச்சு கிளைண்ட்ஸை பிடிச்சி ரீல்லாம் வந்து கம்மி ரேட் லோ பட்ஜெட்னா என்ன 500 1000 இதுதான் வந்து மினிமமா நீங்க வந்து சார்ஜ் பண்ணுவீங்க. அப்போ சார்ஜ் பண்ணும்போதெல்லாம் நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன் வச்சு கொஞ்சம் ஏர்ன் பண்ணுங்க. ஏர்ன் பண்ணிட்டு ஓகே எனக்கு கொஞ்சம் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல சில சிச்சுவேஷன்ல இத்தனை கிளைண்ட்ஸ் இருக்காங்க, சரி இவங்க கொடுக்கறத வச்சு நம்மளால ஸ்டுடியோ வெர்ஷன் வாங்கினா அந்த காசுலாம் கட்ட முடியும், அந்த மாதிரி ஒரு பிலீஃப் வரும்போது மட்டும் ஸ்டுடியோ வெர்ஷன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நேத்து பிளான் பண்ணி இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னைக்கு தான் வந்து DaVinci Resolve டுட்டோரியலே பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே ஸ்டுடியோ வெர்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ அந்த பேஜ் மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், எத்தனை கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன், ஃப்ரீ வெர்ஷன்
வெர்ஷன்லயே அவங்க எதிர்பார்த்தத விட நல்லாவே வந்து பண்ணி குடுத்துருக்கேன். ப்ரோ செம்மையா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. அந்த மாரி கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. ஃப்ரீ வெர்ஷன்லயே உங்களால அந்த மாரி அவுட்புட் வந்து குடுக்க முடியும். நீங்க வந்து பண்ற விஷயத்துல தான் இருக்கு. இப்ப எந்த சாஃப்ட்வேரா இருக்கட்டும், மொபைலா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க பண்ண போற விஷயம் வந்து ஒண்ணு தான். கட் பண்ண போறீங்க, கரெக்ட்டா சாங் வந்து செலக்ட் பண்ண போறீங்க, இல்ல பிஜிஎம் வந்து செட் பண்ண போறீங்க, கரெக்ட்டா ஓவர்லேஸ் வந்து ஆட் பண்ண போறீங்க, மேல ஏதோ டெக்ஸ்ட் வேணும்னா ஆட் பண்ண போறீங்க, மேல ஓவர்லே கிளிப்ஸ் ஆட் பண்ண போறீங்க, இல்ல ஃபேஸ வந்து ரவுண்டா வச்சு வைக்க போறீங்க, மேல ஒரு வீடியோ, கீழ ஒரு வீடியோ வந்து போட போறேன். எனக்கு வந்து DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷனே ஒர்த்துன்னு தோணுச்சு. ப்ரோ ஃப்ரீ வெர்ஷன்ல நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நெறைய பேர் வந்து இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து டுட்டோரியல்ஸ் போடவே ஆரம்பிச்சேன். இப்போ வந்து நான் DaVinci Resolve ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்றேன்னா, நான் வந்து யூஸ் பண்ற எல்லா எஃபெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ வெர்ஷன் தான். அண்ட் என்கிட்ட எக்கச்சக்கமான பிளகின்ஸ் இருக்கு. இப்ப நானே வந்து பிளகின்ஸ்லாம் ரெடி பண்ணி ஃப்ரீ வெர்ஷனுக்கு குடுத்துட்டும் இருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளகின் வந்து குடுத்திருப்பேன். இன்னும் வந்து 2 பிளகின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து சூனர் டேஸ்ல நான் சீக்கிரமாவே தரேன். அண்ட் நீங்க DaVinci Resolve ஃப்ரீயா கத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ வந்து எடிட்டிங் சப்போர்ட் என்னோட சேனல் இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ பிளேலிஸ்ட் செக்ஷன்ல பிரிச்சு வச்சிருக்கேன். அதனால நீங்க கொஞ்சம் ஈஸியா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நீங்க இப்ப எடிட்டிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, என் ஃப்ரீ வெர்ஷன்ல போட்டதே எக்கச்சக்கமா இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க கத்துக்கிட்டு, நீங்க கத்துக்கிறது பெருசு இல்ல. இத வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். இத வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கறதுல தான் இருக்கு. சரி இந்த பிளகின் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டோம். இது வந்து டிராக் பண்ணா வொர்க் ஆகும். அது மட்டும் உங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த இடத்துல லோட் ஆகுற மாரி போடலாம். இந்த இடத்துல இவரு ஃபேஸ் வந்து ரவுண்டா போடலாம். இந்த இடத்துல இந்த மாரி டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து மேல வர மாரி பாப் அப் ஆகுற மாரி போடலாம். ஜூம் ஆகுற மாரி போடலாம். டெக்ஸ்ட் வந்து ஷைன் ஆகுற மாரி போடலாம். அதே மாரியே வந்து இமேஜஸ்லாம் இருக்குல்ல. இமேஜஸ்லாம் மத்த ஆப் மொபைல் ஆப்பா இருக்கட்டும். அதெல்லாம் வந்து ஈஸியா வந்து அனிமேட் பண்ணலாம். நீங்க இமேஜ் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு பாப் அந்த மாரி வந்து குடுக்கலாம். பட் DaVinci Resolveல அந்த மாரி பண்ண முடியாது. நெறைய மேனுவலா கீ ஃப்ரேம் வச்சு பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிளகின்ஸ் வந்து நெறைய இருக்கு. அத பத்திலாம் நான் வீடியோஸ் வந்து போட்டுருக்கேன். பிளகின் செக்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. அத பத்தின வீடியோஸ்லாம் வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஹோப் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இதே மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோக்கு ஓசி ஸ்கொயர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.